Hi friends, வணக்கம். Welcome back to Anira Trends. Latest updates ku social media la follow பண்ணுங்க. எனக்கு இன்னொரு சேனல் கூட இருக்கு Yummy Mummy Manjuன்ட்டு இன்ட்ரெஸ்ட் இருந்தா கண்டிப்பா அதை போய் செக் பண்ணுங்க. இந்த சேனல் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா உங்க subscribe button ரெட் கலர்ல இருந்தா please click on that red color subscribe button, click on that bell icon for future notifications. Let's get into the video now. So எல்லாத்துக்கும் happy பொங்கல். ஸோ இன்னைக்கு வீடியோவில் இந்த பியூட்டிஃபுல் பிரைடல் ஃப்ளவர் வேணி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது வந்து வெறும் செவந்தி பூ மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நார்மலாக நம்மளுக்கு பூக்கடையில் கிடைக்கிறது தான். இது ஒரு 10 rupeesக்கு வாங்கினீங்கன்னா கூட ஒரு 2 வேணி செஞ்சிடலாம். ஸோ இது வந்து செய்யறதுக்கு ஒரு அட்டை, நூல், ட்ரிம்மர் அவ்வளோதான். செவந்தி பூவில் இருக்க காம்பெல்லாம் ஃபுல்லாக கட் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச வரை கொஞ்சம் ஒரே சைஸில் கொஞ்சம் பெரிய பூவாக இருந்ததுன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வரும். ஸோ கிரிசாந்தமம் ஃப்ளவர் பொக்கே ஷாப்பில் இருக்குது, அது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அந்த பூவெல்லாம் வந்துட்டு ரெடி பண்ணிவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பூவெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. ஸோ அடுத்தது எப்படி வேணி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ இந்த அட்டையில் நான் த்ரெட்டு, எனி த்ரெட், காட்டன் த்ரெட், பூ கட்டுற த்ரெட் எதுனாலும் ஓகே, இல்லை உள்ளன் த்ரெட் இருந்தாலும் ஓகே தான். பட் வந்துட்டு முடிஞ்ச வரை ஒயிட் கலர் இல்லை அந்த பூவோட கலர் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ஒரு 3 தடவை சுற்றி இருக்கேன். சுற்றிட்டு நான் வந்து இதை வந்துட்டு நாட் பண்ண போகிறேன். இந்த எண்டில் பண்ணிவிட்டு ஒரு எண்டு வந்துட்டு அப்படியே விட்டுருவோம். இப்போ நூல்கண்டோட இருக்க அதர் எண்டை வந்துட்டு கொஞ்சம் லென்த்தாக விட்டு ட்ரிம் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அதுதான் நம்மளுக்கு வந்து ஒர்க்கிங் த்ரெட். அதை வச்சு தான் நாம் லூப் பண்ணி நாட் பண்ண போகிறோம். ஸோ இதை கொஞ்சம் நல்லா டைட்டாக போட்டுட்டு இந்த ஒர்க்கிங் த்ரெட்டை வந்துட்டு நல்லா ட்ரிம் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ கிளியராக இருக்கிறதுக்காக நடுவில் வந்துட்டு ஒயிட் ஷீட் வச்சுருக்கேன். தென் அந்த நாட்டையும் வந்துட்டு கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்துட்டேன், ஏன்னா டிப்பில் இருந்தது அதனால. ஸோ பூவை வந்து இப்போ ஒன்றா வச்சு கட்ட வேண்டியது தான். ஸோ 2 த்ரெட்டு எடுத்துகிட்டு பூவை வைங்க. நல்லா கரெக்டாக சென்டரில் வச்சுக்கோங்க. அந்த இதெல்லாம் மடியாத மாதிரி பார்த்துக்கோங்க. கொஞ்சம் அப்படியே ஈவன் அவுட் பண்ணி வச்சுக்கோங்க. தென் எகெயின் வந்துட்டு நம்ம எப்பவும் போல் பூ கட்டுற மாதிரி தான் இதை மேலே போட்டு இந்த லூப் வழியாக உள்ளே எடுத்துடணும். இப்போ இது இங்கே டைட் ஆகிடும். இப்போ தான் புதுசாக பூ கட்டி பழகுறீங்கன்னா உங்களுக்கு இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது வந்து கால் கட்டுன்னு சொல்லுவோம், அதுதான் இது. ஸோ சென்டரில் வந்துட்டு வச்சு இப்போ இதை மேலே அந்த த்ரெட்டு மேலே போட்டு இப்போ இருக்கிற லூப் வழியாக இந்த த்ரெட்டை வெளியில் எடுத்துகிட்டு வரணும். எடுத்துகிட்டு வரும்போது இங்கே டைட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்துட்டு இது அப்படியே யூஸ் பண்ணுறனாலும் பண்ணிக்கலாம், ஏன்னா அதனால தான் எல்லோ கலர் த்ரெட் யூஸ் பண்ணேன். ஆனால் வந்துட்டு நான் இங்கே ஸ்ப்ரே பண்ண போகிறேன். ஸோ ஸ்ப்ரே பண்ணும்போது நீங்கள் ஒயிட் யூஸ் பண்ணுங்கள், இல்லை எனி கலர் யூஸ் பண்ணாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, த்ரெட்டு சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃப்ளாராக வச்சுட்டு த்ரெட்டை வந்து எய்தர் நீங்கள் மேலேயே கொண்டு போகலாம் இல்லை கீழே கொண்டு போகலாம், அது ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. நான் வந்து கீழே தான் கொண்டு போகிறேன், ஏன்னா வந்துட்டு ஆல்ரெடி மேலே 2 த்ரெட் எடுத்துகிட்டு கீழே ஒரு த்ரெட்டு தான் இருக்குது. ஸோ கீழே கொண்டு போயிட்டு கீழேயும் 2 மேலேயும் 2 ஈக்குவலைஸ் ஆகிடும் அதனால. ஸோ இது மாதிரி 1 by 1 ஈக்குவல் சைஸில் இருக்க ஃப்ளார்ஸை வச்சுட்டு நம்ம கட்டிக்கலாம். ஸோ 1 by 1 பூ எல்லாத்தையும் வச்சு கட்டிக்கோங்க. ஸோ இது ஒரு 5-6 பூ வச்சிங்கனாவே போதும், சூப்பராக ஒரு வேணி ரெடி ஆகிடும். ஸோ ஒரு 5 minutes நீங்கள் இதை செஞ்சிடலாம். ஸோ இதை மாதிரி வச்சு லூப் பண்ணி டைட் பண்ணிக்கோங்க. ஸோ எத்தனை பூ வேணுமோ அத்தனை வச்சுக்கலாம். ஸோ இது எனக்கு செலவுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 20 rupees அந்த மாதிரி. நான் சொல்லுறது மேக்ஸிமம், ஏன்னா இதில் நான் பேட்ச் ஒர்க் பண்ண போகிறேன், ஸ்ப்ரே பண்ண போகிறேன், அதனால மேக்ஸிமம் எனக்கு வந்துட்டு ஒரு 20 rupees தான் ஆகும். பட் ஆனால் இது செஞ்சு வைக்கும்போது ரொம்ப கிராண்டாக பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இன்கேஸ் நீங்கள் பார்லர்லாம் வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் இந்த மெத்தட் யூஸ் பண்ணி அந்த கோல்டு லைன் வைக்கலாம். உங்களுக்கு செலவும் கம்மியாக தான் ஆகும், நல்ல கிராண்ட் லுக்கும் வரும். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பார்லர் வச்சுருக்காங்க, அவங்க இந்த மாதிரி வேணிலாம் செய்வாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு இதை வந்து ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா ஒரு 20 rupees செலவில் நம்மளுக்கு இந்த பியூட்டிஃபுல் வேணி கிடச்சிரும். ஸோ இதில் வந்து வேறு கலர்ஸ் நிறைய விற்கிது. நம்ம நார்மல் நாட்டு செவந்தி வந்துட்டு ஒரு ஒயிட் கலரில் இருக்கும், அது யூஸ் பண்ணிங்கனாலும் சூப்பராக இருக்கும். அது யூஸ் பண்ணி எகெயின் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் எனி கலர்.
இல்லை கிறிசாந்தமம் வந்துட்டு உங்களுக்கு நிறைய கலர் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் பொக்கே ஷாப்பில் விற்கிது. அது வாங்கி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு ட்ரெஸ்க்கு மேட்சாக இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் அதையே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்துட்டு நான் என்னோடய வேணியை எண்ட் பண்ணுறதுக்கு இந்த முடிச்சு போடுறேன். ஒரு 4-5 தடவை போட்டிங்கன்னா உங்கள் வேணி வந்து நல்லா செக்யூர்ட் ஆகிடும். ஸோ இது வந்துட்டு ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போது இதை திருப்பி போட்டுட்டு நாம் அதை வந்துட்டு சென்டரில் கட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஜடையில் வச்சு கட்டுறதுக்கு 2 த்ரெட்டு கரெக்டாக இருக்கும். ஸோ அந்த த்ரெட்டு லென்த்து பார்த்துட்டு வேணால் எக்ஸஸாக இருக்கிறத ட்ரிம் பண்ணி விட்டுருங்க. ஸோ இதை அப்படியே கூட நீங்கள் ஒரு எல்லோ கலர் பட்டு சாரி கட்டுறீங்கன்னா இதை அப்படியே கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட் நான் இதை வந்துட்டு இன்னும் பியூட்டிஃபுல்லாக ஆக்கிறதுக்கு ஸ்ப்ரே பண்ண போகிறேன். இது வந்து ஃப்ளார்க்கு ஸ்ப்ரே பண்ணுற ஸ்ப்ரே பெயிண்ட்டு தான். ஸோ இது வந்துட்டு ஒரு 200 rupees வரும். நிறைய கலர்ஸில் இருக்குது. பட் கோல்டு வாங்கி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு காமனான கலர் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க நல்லா. ஸோ இது ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நல்லா காய விடணும். ஒரு 5 to 10 minutes ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாம். ஸோ இந்த மாதிரி சைட்ஸில் நல்லா எல்லா இடமும் நல்லா கவர் ஆகிற மாதிரி நல்லா வந்து நீட்டாக ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு க்ளவுஸ்க்கு இது போட்டுட்டு நீங்கள் இதை ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். பட் அந்த ஸ்ப்ரே வந்து கொஞ்சம் ஸ்மெல் வரும். அதனால நல்லா ஒரு காத்தோட்டமாக இருக்கிற இடத்துல நல்லா வென்டிலேஷன் நல்லா இருக்கிற மாதிரி இடத்துல உட்காந்துட்டு ஸ்ப்ரே பண்ணுங்கள். ஸோ இது கொஞ்ச நேரம் காயிட்டும். காஞ்சதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம இதில் அடுத்த ஸ்டெப் பார்க்கலாம். வேணால் நீங்கள் இதை அப்படியே கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதுவும் நல்லா தான் இருக்கும். இது ஒரு லைனு, இதுக்கு கீழே வந்துட்டு இன்னொரு லைன் யூஸ் பண்ணலாம் வேறு கலரில் ஒரு வேணி செஞ்சு. ஸோ இப்போ வந்து நான் இதுக்கு பேச்சஸ் வைக்க போகிறேன் இந்த திலகம் ஷேப்பில். ஸோ ஏன் இப்போ ஃப்ளாட்டாக ஸ்ட்ரைட்டாக வச்சிட்டேன்னா திலகம் ஷேப்புங்கும்போது நம்ம வளைச்சி வச்சு ஒட்டினீங்கன்னா சரி வராது ஷேப்பு. அதனால் ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கிற வேணியை வச்சுட்டு ஒட்டிட்டு அதுக்கப்புறம் வளைச்சிக்கிறேன். ஸோ தட் அந்த ஷேப் வந்துட்டு எல்லா டைரக்ஷன்லேயும் கரெக்டாக போயிருக்கும். பட் ரவுண்ட் பேட்ச்னால் நீங்கள் டைரெக்டாக அப்படியே கூட ஒட்டிக்கலாம். ஸோ இதை வந்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். பார்லர் யாராவது வச்சுருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இதுக்கு மேக்ஸிமம் ஒரு 20 rupees தான் எனக்கு செலவாக இருக்கும். பட் இது வந்து ரொம்ப நல்ல கிராண்டாக ஒரு ப்ரைடல் லுக்குக்கு நல்லா யூஸ் பண்ணலாம். இதில் வந்து நான் க்ரீன் கலர் ஒட்டுறேன். நீங்கள் சாரீ என்ன கலரோ அந்த கலர் ஒட்டினீங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த பேச்சஸ்மே ஒரு 2 rupees 3 rupeesக்கு கிடைக்குது. ஸோ அதை ஈஸியாக நீங்கள் வாங்கிட்டு அப்படியே ஸ்டிக் பண்ணிக்கலாம். மோரோவர் இந்த வேணி யூஸ் பண்ணதுக்கப்புறம் அடுத்த நாள் அந்த மாதிரி காஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு இந்த பேச்சஸ்லாம் எடுத்து ப்ரிசர்வ் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த பேச்சஸ் வந்து நம்ம திரும்ப அடுத்தடுத்த வேணிக்கு கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். மேபி இஃப் சப்போஸ் நீங்கள் உங்கள் கிளையண்ட்டுக்கு வந்துட்டு இந்த மாதிரி வேணி செஞ்சு கொடுக்குறீங்கனால அவங்கக்கிட்டையும் சொல்லிவிடுங்க. இப்படி பேச்சஸ் வந்து எடுத்து வைங்க. கண்டிப்பாக வந்து ஃப்யூச்சரில் எதுக்குனாவது யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ இங்கே வந்துட்டு நான் க்ளூ தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வேணுன்னா ஹார்ட் க்ளூ கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நார்மல் ஃபெவிகால் தான். ஸோ யூஸ் பண்ணி இது ஒட்டினாவே போதும். இதுவே நல்லா நின்றுக்கும். ஸோ ஒரு பூவுக்கும் நடுவில் வச்சுக்கலாம். நான் இங்கே ஒரு 5 தான் வச்சுருக்கேன். ஸோ இது போதும். ஆக்சுவலாக நல்லா கவர் ஆகும் ஜடையில். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது, இந்த ஐடியா பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நான் ஆல்ரெடி வந்துட்டு ஃப்ளார் வேணி நிறையா பண்ணியிருக்கேன். நெட் ஜடை கூட பண்ணியிருக்கேன். நீங்கள் கண்டிப்பாக போய் செக் பண்ணுங்கள் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா. ஃப்ளார் வேணி அப்படிங்கிற ஒரு பிளேலிஸ்ட்டில் எல்லாமே இருக்கும். ஸோ எல்லாமே ஒரு ஈஸியாக யார் வேணாலும் பார்க்குறவங்க எல்லாருமே அச்சீவ் பண்ணுற மாதிரி தான் நான் வந்து எல்லாமே செஞ்சுருக்கேன். ரொம்ப கஷ்டமானதெல்லாம் எதுவுமே நான் செஞ்சு காட்டுறது கிடையாது. ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குற வரைக்கும் நன்றி ஃப்ரெண்ட்ஸ். வணக்கம். டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.